உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை முடிந்து தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நிறைவடைந்துருச்சு. பல பேருக்கு நேற்றைய பொழுதல்ல தூக்கம் வரலன்னு கேள்விப்பட முடிந்தது. பல பேருக்கு பொறாமை வந்ததுன்னு கேள்விப்பட முடிந்தது. பல பேருக்கு அச்சம் வந்ததுங்கிறதையும் கேள்விப்பட முடிந்தது. ஏன் அப்படின்னா, மக்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் எளிமைக்கும் நல்ல தலைமைக்கும் வாக்களித்தார்கள் என்கிற விடை பரவலாக பேசப்பட்டதுனால அந்த அச்சம்ங்கிறது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகமாக வந்ததாக ஒரு தகவல். அது ஜூன் 4ஆம் தேதி இன்னும் எந்த அளவுக்கு அதிகரிக்கக்கூடும் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல எதுக்காக இந்த காணொளி நம்ம பதிவு செய்கிறோம் அப்படின்னா, நேற்றைய பொழுது நான் 3வது முறையாக பூத் ஏஜெண்டா போயிருந்தேன். இதற்கு முன்னாடி 2 முறை நான் போயிருந்தேன். ஆனால் இவ்வளோ ஒரு அனுபவம் எனக்கு வந்தது கிடையாது. அது என்னன்னு தெரில. ஆனால் இந்த முறை எதனால் நான் வெறுத்து போனேன் அப்படின்னா, முதல்ல பூத் ஏஜெண்ட்டுங்கிறவங்க கட்சி சார்பாக நம்மளை நியமிக்கப்படுறாங்க. நம்ம அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை கேட்பதற்கான உரிமைகள் நமக்கு இருக்குது. அங்கே நம்ம எந்த அளவுக்கு கண்காணிக்கப்படுவோங்கிறதும் உண்மையான ஒன்று. அங்கே எப்படி வாக்குப்பதிவு நடக்குது, யார் வாக்கு செலுத்துகிறாங்க, வேறு யாரும் முறையீடு செய்கிறாங்களா இல்லையா, இங்கே தேர்தல் அதிகாரிகள் முறையீடு செய்ய முயற்சி செய்கிறாங்களா இல்லையா, இறுதி வரை கண்காணிப்போடு இருந்து அந்த பெட்டியை வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் பூத் ஏஜெண்டாக இங்கே இருக்கணும். இது முதன்மையான வேலை. இப்படியெல்லாம் இருக்குன்னு நினச்சி தான் நம்ம பூத் ஏஜெண்டாக போனோம். ஆனால் நேற்று ஏன்டா நம்ம பூத் ஏஜெண்டாக வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பல சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. நம்மளை மிரட்டல, நம்மளை வெளியில் அனுப்பலாம் இல்லை, அந்த அளவுக்குலாம் கொடுங்கொன்மையாக எதுவுமே நடக்கலை. ஆனால் நமக்கு பக்கத்தில் ஒரு 60+, 70+, 80+, யாருக்கு அப்படின்னா அதிமுக, காங்கிரஸ், பாஜக, அதே மாதிரி காங்கிரஸுக்கு இன்னும் 2-3 பேர், இப்படி வரிசையாக எல்லாம் 70, 80, 70, 80 இப்படி உட்காந்துக்கிட்டு படுத்தின பாடு தாங்க முடியல. ஏன்டா பூத் ஏஜெண்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னு ஒருத்தவனையும் போக விடுறது கிடையாது. யாரையுமே வாக்கு செலுத்த விடுறது கிடையாது. போகும்போதெல்லாம் மாப்பிள்ளை என்ன கிச்சா அந்த மாதிரி யாரெல்லாம் போகிறாங்களோ, யாரெல்லாம் தெரிந்த முகமாக இருக்கோ அவர்களெல்லாம் அழைத்து அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறது, அவங்களுக்கு ஒரு கையை காட்டுறது. மாப்பிள்ளை எப்படி இருக்கா, மாமா மச்சாலாம் எப்படி இருக்குது, நேற்று தான் அம்மா வலிக்கு விழுந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு காலையிலன்னு சுளுக்கிக்கிச்சா, அந்த மருந்தை போட சொல்லுங்கள், அதை 3 வேளை அந்த இதை வச்சு குடிக்க சொல்லுங்கள். ஆமாம் நான் பார்க்குறேன்னு சொல்லுங்கள். எங்கே தேர்தல் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பூத் ஏஜெண்ட்டு வர போகிற வாக்காளர்கள்ட்ட பேச்சு கொடுக்குறது. அதனால் இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த காலத்து ட்ரிக்கு. நம்ம தாத்தாக நம்மளோட முன்னவர்கள் எப்படின்னா, வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வணக்கம் வைக்கிறது, அந்த விரலை இப்படி காமிக்கிறது, இப்படி காமிக்கிறது, இந்த மாதிரிலாம் சொன்னோம் அப்படின்னா அப்போ என்ன நினைப்பாங்க, சரி நமக்கு வேண்டப்பட்டவர் இந்த சின்னத்துக்கு வாக்களிக்க சொல்கிறாங்க போல, அந்த மனம் மாதிரி அங்கே கொண்டே தொட்டுருவாங்கன்னு. ஆனால் பெரும்பாலான முதியவர்களுக்கு, விவரம் தெரியாதவங்க, வயதானவர்களாக என்னென்னா, முதல் 2 இடத்துல என்ன இருக்குதோ அதை போய் பொத்தானை போய் இப்படி தொட்டுட்டு வர்றது, இல்லை ஏதோ ஒரு பொத்தானை போய் அழுத்திட்டு வர்றது, இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நிறையா இருந்துச்சு. இது இவர்களுக்கு ரொம்ப சாதகம். இந்த வயதானவர்கள் யார் போனாலும் எப்படியாவது இவங்களை வாக்கு செலுத்த வச்சிடுறது. ஏன்னா இவங்களெல்லாம் வாக்கு செலுத்துவான்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு கடலை பருப்பு திங்கிறது, முறுக்கு திங்கிறது, மிச்சர் திங்கிறது, உடம்பு வலிக்குது எல்லாம் 70+, 80+. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, தேர்தல் அதிகாரிகள் வரிசை எண்ணு சொல்கிறாங்க. ஒரு வாக்காளர் வந்தாங்கன்னா இந்த இது வரிசை எண்ணு இருக்கும், நீங்கள் சரி பார்த்துக்கொள்ளுங்கன்னு. அந்த அம்மா சொல்கிறது ஒன்று, இவங்க கேட்குறது ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு சலசலப்பு, என்ன நம்பரு, என்ன இது, ஏது அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்று, ஒரு வழியாக நோக அடிச்சுட்டானுங்க. இன்னொன்று என்னென்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் கரை வெட்டி கட்டிட்டு உள்ளே வந்துட்டு எவ்வளோ போலாயிருக்கு, ஆண் யார் பெண் யார் எல்லாம். இது தேர்தல் அதிகாரிகள் கூட இந்த அளவுக்கு மும்முரமாக எடுக்க மாட்டானுங்க. ஆனால் இவனுங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு எத்தனை ஓட்டு வந்திருக்கு, அதில் ஆண் யார், அதில் பெண் யார், எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லி இவனுங்க பண்ணக்கூடிய அலப்பறை, அது ஒரு இராணுவம் மாதிரி இவங்க பண்ணுறது தாங்க முடியல. சில நேரம் நம்ம கட்சி கட்டுப்பாட்டை மீறி அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த விட்டு ஓடிடலாமான்லாம் தோணுச்சு. இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் தாண்டி வந்தால் இறுதியாக எல்லாருக்குமே ஒரு விதமான வருத்தம். வாக்குப்பதிவு குறைவாக இருந்திருக்குது. ஏன் வாக்குப்பதிவு குறைவு? வாக்காளர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய மனமே கிடையாது. நிறையா மக்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லும்போது, நான் இருந்த பூத்தில் ஒரு 3000 ஓட்டு இருக்குது. இந்த 3000 ஓட்டில் வாக்கு செலுத்தியது 1800 பேர் தான். 1200 பேர் 1300 பேர் வாக்கு செலுத்த வரல. அப்போ அவர்கள் வாக்கு செலுத்த வராதுக்கே முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய பேர் வெறுத்துட்டானுங்க. இவங்களுக்கு வாக்கு செலுத்தி என்ன பண்ண, அண்ணே சொல்கிற மாதிரி அதிகாரம் வேணாம், நீ வேணாம் விலகி இருக்கலாம், அரசியல் வேணாம்னு. ஆனால் அரசியல் ஒன்று விட்டு எப்போதுமே விலகாது. அந்த மாதிரி மக்கள் ஒரு புரிதல் அற்று இன்றைக்கி வாக்கு செலுத்த வராமலாக இருந்துக்காங்க. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருன்னா, இந்த காங்கிரஸ் கட்சி, இந்த திமுக, இந்த அதிமுக, இவர்களுக்கே வாக்கு செலுத்தி மாற்றத்திற்கு வாக்கு செலுத்தினாலும் இவங்க பண்ணக்கூடிய கோல்மாலில் இவங்க கொடுக்கக்கூடிய காசில் இவங்க தான் வெளில போகிறானுங்க. இவர்களுக்கு வேறு வெளில வைத்து வேறு அந்த பாவத்தை நம்ம சேர்த்துக்கணுமான்னு கூட பல மக்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நேற்றைய பொழுது இருந்துட்டாங்க. ஆனால் குறைந்தபட்சம் நேற்று வாக்கு பதிவான விதத்தில் கூட அதிகமாக முதல்ல சொன்ன மாதிரி உண்மைக்கும் நேர்மைக்கும் எளிமைக்கும் நல்ல தலைமைக்கும் வாக்கு செலுத்தியதுனால
தேர்தல் முடிதலேருந்தே ஒரே வருத்தம் தான். என்ன தெரியல, எல்லாரும் மூஞ்சிலையுமே ஒரு சந்திரமுகி வந்துட்டு போனதை நம்மளால் பார்க்க முடிந்தது சில வினாடிகள். அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, மக்கள் ஓட்டே வரலையே, செலவு வேற பண்ணியிருக்குது, தெரியாதனமாக காசை கொடுத்துட்டோமோ, தெரியாதனமாக அதிகாரத்துக்கு வரலைன்னா ஏமாந்துருவோமோ அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வருத்தப்பட்டதை கண்கூட பார்க்க முடிந்தது. நிறையா பேர் நம்மக்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் பேசுனாங்க. தம்பி, நான் உண்மையிலே வெளிப்படையாக சொல்கிறேன் தம்பி, நீங்கள் வந்து பணமே கொடுக்காம எவ்வளோ ஓட்டு வாங்கினாலும் அது வந்து பெருசு தம்பி. உங்களுக்கு தெரியும், நாங்கள் வெக்கத்தை விட்டு சொல்ல போனால் எல்லாம் செஞ்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுவுமே வரலைன்னா எவ்வளோ மனசு சுருக்கு 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 குத்துது தம்பி. அந்த மாதிரி இவருடைய நிறையா வருத்தங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கவனிக்க முடிந்தது. இந்த மாதிரி தேர்தலுக்கு இடையில் வந்து மக்கள் வந்து நம்பிக்கையற்று வாக்கு செலுத்தாமல் இருப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான முன்னுதாரணம் தான். முக்கியமாக சொல்லப்போனால் தேர்தல் சமயத்தில் ஒவ்வொரு வாக்காளர் பட்டியலையும் நிறையா பேர் வந்து 2-3 பேர் இருக்குது, 2-3 பேர் நிறையா இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட பெயர்களை எல்லாம் இங்கே அரசு வந்து கவனத்தில் எடுத்து நீக்கலைங்கிறது முதல் தவறு. ரெண்டாவது ஒன்று, இறந்தவர்களுடைய பெயரை நீக்குவதிலையும் சரியாக கவனம் செலுத்தலை. அப்போ அதையுமே முறைப்படுத்தி அதிலிருந்து நீக்கியிருக்கணும். ஏன்னா ஒரு வாக்காளர் ஒரு பூத்தில் வந்து ஒரு 1000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு குறைந்தது ஒரு 100 வாக்கு வந்து தேவையில்லாத வாக்காக இருக்குது. இறந்தவர்களுடைய இருக்குது, ஒரே பேரில் 2-3 இருக்குது. அப்போ இது மாதிரி நிறையா பிரச்சனைகள் வேறு தொகுதிக்கு மாற்றப்பட்டவர்களுடைய இருக்குது. 4-5 பேர்லாம் வயதானவர்கள் எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு வந்து இங்கே நான் மாற்றிட்டேன், எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இந்த பூத்தில் தான் இருக்குதுன்னு ஆன்லைனில் போட்டு பார்த்து பரிசோதித்து பார்த்தா அவங்களோடது மற்ற மாவட்டங்களில் காமிக்குது. ஆனால் அவங்களோட அடையாள அட்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வாக்குப்பதிவுங்கிறது வேறு இடத்துல இருக்குது. அப்போ இது என்ன மாதிரியான குளறுபடிகள்? சொல்லப்போனால் தேர்தலுங்கிறது 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் வருது. 5 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தேர்தலுங்கிறது கிட்டத்தட்ட 1500 நாட்கள் இருக்குது. இந்த 1500 நாட்களில் ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்துக்குள்ளே, ஒரு மாவட்டத்துக்குள்ளே, ஒரு ஊராட்சிக்குள்ளே, ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து அதில் யார் உண்மை, யார் பொய், யார் இங்கே இருக்கிறா, யார் இறந்து விட்டார்கள், யாருக்கு 2-3 கணக்குகள் இருக்குதுங்கிறத பரிசோதித்து அதை நீக்கம் பண்ணுறதுல இவ்வளோ தொய்வு இருக்குது. அப்போ இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் சொல்லணும். இதனால் மக்கள் நிறைய பாதிப்படைகிறாங்க. சொல்லப்போனால் ஒரு இளைஞர் பெண் வந்து வாக்கு செலுத்த வர்றாங்க, ஆனால் அவங்களோட பெயரில் அதே அடையாள அட்டையை வைத்து அதே புகைப்படத்தோடு ஒருவர் வந்து வாக்கு செலுத்திட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அதே இடத்துல இன்னொரு பெண் வந்து நான் வந்து என்னோடய பேரும் அதே அபிராமி தான், என்னோடய பேரும் அதே அடையாள அட்டை தான் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன குளறுபடி வருதுன்னா, ஒரே பேரில் இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது, ஒரே அவங்க தந்தை பேரில் இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான அடையாள அட்டை எப்படி கிடச்சிருக்கும்? இது 2 விதத்தில் சிக்கலாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி குளறுபடிகள்லாம் வருது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இன்னும் தீவிரமாக இதெல்லாம் முன்னெடுத்து இந்த வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன அளவுக்கு குளறுபடி இருக்குது, எது அதிகமாக இருக்குது, எது இல்லாதவர்களுக்கு அங்கே வந்து வாக்குப்பதிவு இருக்குதுங்கிறத இதெல்லாம் சரிபார்த்து நீக்கணும். நிறைய நாட்கள் இருக்குது. இந்திய அரசாங்கம் எதையோ கவனத்தில் எடுத்துக்குது, மாநில அரசாங்கம் எதையோ கவனத்தில் எடுத்துக்குது. முதல்ல இதை கவனத்தில் எடுத்து இதை முதல்ல சரி பண்ணால் தான் இந்த பூத் ஏஜெண்டுகளுக்கு பாதி தலைவலி குறையும். ஏன்னா இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு எதனா ஒரு தேர்தல் ஆணையம் எதனா ஒரு தவறு பண்ணிடுது, இங்கே பூத் ஏஜெண்ட் எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஓங்கச்சி நீ சொல்கிற, ஓங்கச்சி நீ மாற்றி சொல்கிற அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு வர்றது, இவங்களுக்குள்ளே ஒரு கேள்விகள் வருது, ஒரு சலசலப்பு. இதன் மூலிமா அதிகாரிகள் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னமா இருக்குன்னா தேர்தல் வந்து சுமூகமாக நடக்கணும், அப்போ என்ற கட்சியினருக்கும் நாங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது, உங்களுக்குள்ளே சரிபார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் திருப்பி விடுறாங்க. அப்போ நம்ம பக்கம் திரும்பும்போது என்ன ஆகுது, நான் ஒன்று முரண்பாடை சொல்லுவேன், இன்னொருத்தவங்க முரண்பாடை சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகுது. இதை பிரச்சனைக்கு உண்டாகிற வழியே இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பண்ணுவோங்கிற ஒரு சந்தேகம் எழுது. அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் மிக மிக கவனமாக எடுக்கணும். அதே மாதிரி தேர்தல் நடத்தும் பொழுது அந்த பூத் ஏஜெண்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு சில விதிமுறைகள் விதிக்கப்படுவது சரிவர கவனிக்கப்படணும். யார் யார் உள்ளே இருக்கணும், அவர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், வாக்காளர்கிட்ட பேசக்கூடாது, அவர்களுக்கு அதாவது வாக்கு செலுத்தக்கூடிய மையத்திலேருந்து அவங்க வெளியில் தான் இருக்கணும். வாக்கு செலுத்த மையத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு வரக்கூடிய வாக்காளர்களுக்கு அவர்கள் எதுவும் மனமாற்றம் செய்யக்கூடிய வகையில் தன்னோட அடையாளமாக சின்னமாக எதுவும் பண்ணக்கூடாது. இது போன்ற எல்லா விடயத்தையுமே முக்கியமாக அவர்கள் வந்து உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் சரிவர செய்தால் மட்டும்தான் தேர்தல் சரியாக நடக்கும். இதிலிருந்து தப்பித்து பிழைத்து வந்த நான் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து இது எல்லாத்தையும் பதிவு செய்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இனி வரக்கூடிய தேர்தலில் இந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வாக்காளர்கள் சரியாக இருக்கிறாங்க, யார் இதில் வந்து தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் நீக்கணும். பூத் ஏஜெண்டுக்கு சரியான விதிமுறைகள் கொண்டு வரணும் என்பதை ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன்.